அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் இந்த மாதிரி பன்னாங்குழி, அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க. இதில் வந்து கீழே ஒரு ட்ராவ் இருக்கும். இந்த ட்ராவில் நம்ம இந்த சோயெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த சோய் வச்சு தான் அது விளையாடுறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழங்காலத்து விளையாட்டு. அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் விளையாடுவாங்க. நானுமே இது அப்போல்லாம் விளையாண்டுருக்கேன். இப்போ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது ரோஸ் வுட்டில் செஞ்ச மேலே டீக் வுட்டு, கீழே பார்டர்லாம் ரோஸ் வுட்டு, சூப்பராக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த முத்தெல்லாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராவ் இருக்குது, அந்த ட்ராவுக்குள்ளே இதெல்லாம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அழகாக என்ன அழகாக வேலைப்பாடு பாருங்களேன். அப்படி வரி வரியாக இந்த மாதிரி 4 பக்கமும் பார்டர் கொடுத்து அழகாக. இதே எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு வச்சு, எங்கள் அம்மா வந்து அதை எனக்கு வச்சு பாருங்கள். அது அப்படி பரம்பரையாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நம்ம எடுத்து விளையாட பழக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்மளோட, அதாவது வைக்கும்போது பேர் எழுதியும் வச்சுருவாங்க. இந்த மாதிரி யார் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டு பெண்ணோட விலாசம், அதாவது இனிஷியல், அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி 7 குழி இருக்கும். ஒரு சைடு 7 குழி ஒருத்தருக்கு, இன்னொரு சைடு 7 குழி ஒருத்தருக்கு. என்ன அழகாக பெட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உள்ள ட்ராவ் இருக்கும். இந்த ட்ராவுக்குள்ளே நம்ம இந்த பாக்ஸை இப்படி செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு அந்த மணியெல்லாம் காணாமல் போயிடாமல், அந்த சோயெல்லாம் காணாமல் போயிடாமல் இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது வச்சுட்டு டப்பாவில் வச்சுட்டு தேடாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ 5 போட்டு நம்ம நிறச்சிக்கலாம். சூப்பராக எங்கள் பாட்டிலாம் அருமையாக விளையாடுவாங்க. எந்த குழி பிரித்து ஆடினோம்னா எவ்வளோ முத்து கிடைக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி துல்லியமாக விளையாடுவாங்க. அந்த காலத்திலே படிக்காதவங்களாக இருந்தால் கூட துல்லியமாக அப்படி அழகாக விளையாடுவாங்க. இந்த மாதிரி 5 போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆடும்போது ஒருத்தர் இந்த லைன் 7 எடுத்துக்கணும், இன்னொருத்தர் இந்த லைன் 7 எடுத்துக்கணும். அது மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சதுரத்தில் அந்த கல்லுலே வந்து நாங்கள் தாயம் போடுறதுக்கும் இந்த மாதிரி சிமெண்ட்லேயே நாங்கள் கோடு போட்டு வச்சுருப்போம். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் உட்காந்து தாயமும் போடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும். இது வந்து நம்ம பெட்டி மாதிரி இப்படி வச்சு விளையாடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் 5 முத்தாக போட்டுட்டேன், அதாவது 5 சொய்யாக போட்டேன். இப்போ இதுலேருந்து நம்ம பிரித்து எதை வேணாலும் பிரித்து நம்ம ஆடிக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அதில் போடணும். போட்டு அடுத்தடுத்ததை பிரித்து எடுத்துக்கிட்டே வரணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த விளையாட்டுலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம் பாஸிங்க்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா ரொம்ப சூப்பராக வீட்டில் உட்காந்து விளையாடுவாங்க. இப்போ இதை தொடச்சி நம்ம இது எல்லாத்தையும் நம்மளோடது இது. அது மாதிரி 3 இது சேர்ந்துச்சுன்னா, 4 இது சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பசுன்னு சொல்கிறது. இப்போ இதில் போட்டோம்னா இதில் வந்து இப்போ எதிர்த்த சைடில் இருக்கவங்க ஆடணும். இப்போ அவங்க எதை பிரித்து ஆடினா என்ன கிடைக்குங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. நம்ம ஆட்டத்தில் அப்படியே ஆடிட்டே போக வேண்டியதான். எங்கள் பாட்டினா சூப்பராக அது விளையாடுவாங்க. இப்போ இதில் 1 சேர்ந்துச்சுன்னா இதுக்கு பேர் பசுன்னு பேர். அதுக்கு 4 முத்து இருக்கும். அதை வந்து நம்ம உடனே எடுத்துடணும். இதில் போட்டாச்சு. இது வந்து என்னோடது. இப்போ இது வந்து எதிர் சைடில் உள்ளது, இதுவும் என்னோடது. அப்படி எதிர் சைடு ஆளுக்கும் நானே சேர்த்து ஆடிட்டுருக்கேன். இது இப்போது அவங்க பிரிக்கிறத பொறுத்து கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்று தான் கிடச்சிது. இந்த மாதிரி குட்டி சோயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக விளையாட்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த ட்ராவுக்குள்ளே வச்சு நம்ம காயெல்லாம் செட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.